தாவேகா கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வலிக்கணும், அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிகவை வலிக்கணும். இந்த ரெண்டு வேலையும் ஒரே டைம், பெரிய டாஸ்க். ராகுல் காந்தி என்கிற பாம் இப்படி தமிழக தேர்தலில் அடிக்கணும் திமுக பார்க்கல. திமுக டிராப்ல மாட்டிடுச்சு. இந்த தேர்தல் நீங்க என்னதான் கூட்டு கழிச்சு பார்த்தாலும் 3% 4%க்கும் அதிமுக திமுக இருக்கிற டிஃபரன்ஸ்ல தான் இந்த தேர்தலுடைய வெற்றி வரும். நடுவுலையும் வேற வரான் யாரு, அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் 2029 திமுக காங்கிரஸோட இருக்காது. அது பாஜகவுக்குள்ள நல்லது, திமுகவுக்கும் நல்லது. கிரீஷ் ஜொடங்கரும் ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்டுகள் முன்னாடி நிற்பாங்களா? அவங்களோட தியாகத்துக்கு மரியாதை இல்லை. இல்லை என்ன வகையில் அரசியல் நியாயம் இதெல்லாம்? உங்களை நம்பி உங்களோட கொள்கைக்காக நிற்கிறவங்களை எல்லாரையும் நீங்கள் அடிப்பீங்க. அவங்கெல்லாம் காயத்தை ஏற்கணும். ஏன்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே, தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அலைன்ஸ் திமுக அலைன்ஸ். எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது. நாங்கள் இப்படியே தேர்தலை சந்திக்க போகிறோம், இப்படியே வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அலைன்ஸ் தேர்தல் நெருங்க அந்த அலைன்ஸ்குள்ளே முதல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க விஜயோட போக போகிறாங்க, விஜயோட போக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடி. அதற்கு பிறகு தேர்தல் போட்டியிடுவதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்ட போது இடதுசாரிகள் கிட்ட ஒரு அதிருப்தி, விசிகா கிட்ட ஒரு அதிருப்தி, புதிய கட்சிகளுடைய வரவு தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட ஒரு அதிருப்தி அப்படின்ற மாதிரி தேர்தல் நெருங்க இந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒவ்வொருத்தருக்கும் மனஸ்தாபம் அப்படின்றது இருப்பது அப்படின்றது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த மனஸ்தாபங்களை சமாளித்து விட்டு அடுத்த ஒரு 30 நாள்ல திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா களத்துல தேர்தல் பிரச்சாரத்தை செய்து இடங்களை வெற்றி பெறுவதற்கு, அது அவங்களுடைய டார்கெட்னு வச்சிருக்காங்கல்ல, 180 200 இடங்கள் அப்படின்றது, அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அதை எப்படி சரி செய்ய போறாங்க? தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் பாண்டிச்சேரியில் நடந்தது. பாண்டிச்சேரியில் அவங்களால ஒரு உடன்பாட்டுக்கு வரவே முடியல. இடதுசாரிகளாலையும் முடியல, காங்கிரஸாலையும் முடியல, திமுகவாலையும் முடியல. மாறி மாறி ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் கிடையாது, அது ஃபைட்டு தான். அது உழக்கு. பாண்டிச்சேரின்றது இவ்வளோண்டு, அதுல என்ன கிழக்கு மேற்கு, அவ்வளோதான், ஃபைட்டு தான் அது. அப்போ பாண்டிச்சேரின்ற ஒரு சின்ன மாநிலத்திலேயே இந்தியா கூட்டணியால ஒருங்கிணைச்சு பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் யாரு? அது திமுக கிட்டத்தட்ட ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. அது காங்கிரஸ் திமுக விட்டு போயிடும், அவங்க தாவேகாவோட போயிடும் அப்படின்ற ஒரு நிலவரம் உருவாயிடுச்சு. இப்போது இந்த கூட்டணியில் 2 விஷயங்களை திமுக பண்ணுது. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த குழப்பத்தில் இருந்தாங்க, அந்த பயந்துட்டாங்க. அப்போ தான் கடன்னு போயிட்டு தேமுதிகவை கூப்பிட்டு, தேமுதிக அங்கே பேசி வச்சிருந்தது 12 தொகுதிகள் +1 ராஜ்யசபா எங்கள் ஏடிஎம்கே முகாமில் பேசியிருந்தது. ஏவாவேல போயிட்டு நாங்கள் 12 தொகுதிகள் தர முடியுமான்னு தெரில, எப்படியும் உங்களுக்கு 10க்கு குறையாம வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வாயை விட்டு வந்துட்டு அதை கூட்டணி கொண்டு வந்துட்டார். அதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ் ஏற்படுத்திய குழப்பம். காங்கிரஸ் ஒரு அதுவும் இல்லாமல் காங்கிரஸை அங்கேருந்து தாவேகா கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வலிக்கணும், அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிகவை வலிக்கணும். இந்த 2 வேலையும் ஒரே டைம், பெரிய டாஸ்க். ரெண்டு கூட்டணியிலேருந்து 2 கட்சி, இவங்க கூட்டணியில் இருந்த கட்சி தாவேகாக்கு போயிடுச்சு. அவங்க அதிமுக கூட்டணியில் போன பார்லிமெண்ட் தேர்தலில் கூட நின்று கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவுக்கு விருதுநகர் பார்லிமெண்ட்டில் வந்த தேமுதிக, ரைட்டா, அவங்க 5 சீட்டு கொடுத்துருந்தாங்க. போன பார்லிமெண்ட்டில் 5 சீட்டு கொடுத்துருந்தாங்க. 5 சீட்டுனா 30 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களை இப்போ அவங்க 12 சீட்டு +1 ராஜ்யசபா
10 சீட்டு குறையாம பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டாலினுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பாசி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தின்னு பேசி ராகுல் காந்தி தாவேக்காவோட தான் நான் போவேன் அப்படின்னு உறுதியாக இருந்ததை அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி என்கிற பாம் வந்து இப்படி தமிழக தேர்தலில் அடிக்குன்னு திமுக பார்க்கல. திமுக ட்ராப்பில் மாட்டிடுச்சு. அப்போது அவங்க ட்ராப்பில் மாட்டின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வெளியிலலாம் கடன் கேட்டு பார்ப்போம். கிடைக்கலன்னா நேராக வந்து அக்கா தங்கச்சிக்கிட்ட கேட்போம். கிடைக்கல, அப்போ நம்ம யாரை கை வைப்போம், அம்மா அவங்களாம் கை வைப்போம். போ எவ்வளோமா வச்சுக்கிற அப்படியா, இது வந்து குவார்டர் ஆஃப்லேருந்து எல்லாத்துக்குமே அம்மா கிட்ட வந்து கதை கேட்பானுங்க. ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா அம்மாவே அடிச்சு கொண்டுடுவானுங்க குடிகாரனுங்க. இது வந்து அம்மாட்ட அந்த மாதிரி இவங்க ஃபுல்லாக ட்ராப்பில் மாட்டின உடனே மதிமுக, கம்யூனிஸ்ட்டு, 2 கம்யூனிஸ்ட்டு, இவங்ககிட்ட எல்லாத்தையும் ஸ்டாலின் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் திக்கி திணறி அவர் மாட்டின அவலத்தை சொல்லி ஸ்டாலின்ற ஒரு பர்சனாலிட்டியுடைய கேர்டேக்கிங் பர்சனாலிட்டியுடைய காரணத்துக்காக அவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் அது மாதிரி பண்ண. அதில் நடுவில் சு வெங்கடேசன் வந்து அவரும் தாவேக்காவோட நான் போயிடுவேன், அவர் விஜயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாம அவர் போயிடுவேன்னு சிபிஎம்மில் குட்டி கலடா பண்ணி அவங்க ஒரு 4 நாள் உட்காந்து விவாதிச்சு வண்டியை போட்டு உடைச்சி பாவத்தோழர்கள் அவங்க வந்து கடைசியில் 5 சீட்டு தான். அது எம்ஏ பேபி சொல்லி எம்ஏ பேபி சொல்ல வச்சு அவரை வைகோ அமைச்சு பார்க்க வச்சு. ஓ, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆமாம், இல்லாட்டி சிபிஎம் போயிட்டு இருக்கோம் தாவேகா கிட்ட. சு வெங்கடேசன்லாம் டீம்லாம் ரெடியாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி கிரீஷ் ஜோடங்கரும் ராகுல் காந்தியும் பண்ண அந்த ஆப்ரேஷனில் வந்து பீகாரில் போன மாதிரி, லாலு கட்சி போன மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் தவிர்த்து இந்த கூட்டணியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ அந்த கூட்டணி சீட்டு ஒதுக்கீட்லேயும் அதுக்கு அடுத்தது இப்போது 18 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்க்கு இருக்காங்க, அத்தனையும் எங்களுக்கு வரணும். அவன் கிரீஷ் ஜோடங்கர் எங்கன்னா மாட்டினா அவன் என்ன கதி ஆவான்னு தெரில. தமிழ்நாட்டில் எங்கே மேடையில் கீடையில் மாட்டானா அவ்வளோதான், அவன் அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்கிறானுங்க. ரைட்டா, மாணிக்கம் தாக்கூர்லாம் அடுத்த எலெக்ஷன்லலாம் என்ன ஆவார்ன்றது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான கடுப்பில் இருக்காங்க. காங்கிரஸ் மேல மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இது வந்து களத்தில் எதிரொலிக்குமா? அதானே இப்போ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு கூட்டணி இன்னைக்கு வந்து ஒட்டும் ஒட்டாத மாதிரி ஒரு நிலைமை. இவங்க ஸ்ட்ராங்கா சேர்ந்து வேலை செய்வாங்களா? இவங்க ஸ்ட்ராங் எங்க வரும்னா, எங்க எதிரொலிக்கும்னா, அங்கதான் பயந்தது திமுக. எப்படின்னா, மைனாரிட்டி வாக்குகள் இருக்குல்ல, மைனாரிட்டி வந்து ஆன்டி பிஜேபி. ஆன்டி பிஜேபின்னா இந்தியா லெவலில் யாரு? காங்கிரஸ் வந்து சப்போஸ் இவன் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் ஒரு வேஷம் போட்டுனுங்கிறானே விஜய், ரைட்டா, குல்லா போட்டுக்கின்னு, அந்த மாதிரி குல்லா போட்டு போகிற இடத்துல காங்கிரஸும் கூட போய் சேர்ந்ததுன்னா ஒரு மைனாரிட்டி ஷிஃப்ட் வரும்ல. அந்த ஷிஃப்ட் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு பூத்துலேயும் 100 ஓட்டு இருக்குன்னா 11% ஓட்டு. சப்போஸ் காங்கிரஸ் போச்சுன்னா அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரியாது. காங்கிரஸ் போச்சுன்னா மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு பெரிய ஷிஃப்ட் வரும். இந்த தேர்தல் வந்து நீங்கள் என்னதான் கூட்டு கழிச்சு பார்த்தாலும் 3% 4%க்கும் திமுக இருக்கிற டிஃப்ரென்ஸில் தான் இந்த தேர்தலுடைய வெற்றி வரும். நடுவுலையும் வேற வரான் யாரு? தாவேகா. ஸோ இது வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம்தான் ஸ்டாலினுக்கு. அதுக்காக கடுமையாக ஒர்க் பண்ணது தான் அவங்களுடைய ஒரு விஷயம். இது வந்து மைனாரிட்டி வாக்குகள்ன்ற தமிழ்நாடு முழுக்க இருக்க சினாரியோ. களத்தில் இவன் போட்டி போடுற தொகுதியில் வரும்போது டக்கும் நக்குன்னு வைப்பான் திமுககாரன். இவனை இனிமல் பட்டு காங்கிரஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வளரோட விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. சார், அப்படின்னா இப்போ திமுக தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வேலை செய்ய மாட்டாங்கன்றீங்களா? கண்டிப்பா. அது அவங்களுக்கே எதிராக வச்சிருக்கக்கூடிய கொள்ளி தானே, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். அது 23 தானே, பார்த்துக்கலாம்.
28 தொகுதி தானே அது. அதில் ஒரு பாதி நல்லவங்கெல்லாம் நிற்பாங்க, அவங்களெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க, அவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சிருவாங்க. ஆனால் அடி வந்து இருக்குது. அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா இருக்காது. காங்கிரஸ் வந்து இப்போ இந்த தேர்தலோட விஜய் காணாமல் போயிடுவான். காணாமல் போயிட்டு அவன் ஃபாரினுக்கு அங்கே போயிடுவான். அட்லியோட ஒரு படம் நடிக்க போகிறான், அந்த படத்துலேயே அவன் போயிடுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அவன் வந்துடுவான் திருப்பியும். ஒன்று காங்கிரஸோட வருவான், இல்லைன்னா பிஜேபியோட வருவான். ஏதாவது ஒரு ரோலை வந்து அவன் ப்ளே பண்ணுவான். அடுத்த தேர்தலில் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் 2029 திமுக காங்கிரஸோட இருக்காது. இல்லை, இதை தான் பிஜேபி விரும்புது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவோட இருக்கக்கூடாது, அதை தான் அவங்க விரும்புறதா சொல்றாங்க. நல்லது தானே, அது பாஜகவுக்குள்ள நல்லது, திமுகவுக்கும் நல்லது. நிறைய அமலாக்கத்துறை கேஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி, அது இது பிரச்சனை, நான் கோஆபரேஷன் எல்லாமே ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கு. அதுல சார் அந்த வகையில தமிழக மக்கள் பயன்பெற்றுருவாங்க. இன்னொன்னு சார், இது வந்து புள்ள நல்லா பெத்துக்கணும்ன்றது வந்து யாரோட கவலை? குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கவங்க கவலை. ராகுல் காந்திக்கு அந்த கவலை இல்லை. அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு என்ன அந்த கவலை? மருமகளுக்கு புள்ள பெத்துக்கணும்னு மருமகளுக்கே கவலை இல்லை. மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு என்ன கவலை? கிடையாது. மாமியாருக்கு என்ன கவலை? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரிதான் அடுத்த தேர்தலாம் நிற்க முடியாது. காங்கிரஸ் வந்து இனிமேல் பற்றி ஏமாற்றவும் முடியாது. கேரளாவில் போய் உட்காந்து பாருங்க, பினராயி விஜயன் என்ன பேசுறானுங்க. அவனுக்கு குறைந்தபட்ச ஒரு நாகரிகத்தோட பேசணும்ல, கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல, தேர்தல்னு வந்துட்டா எதிரில் இருக்கக்கூடிய கட்சியினர் ஒரு கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதை அப்படி பார்க்க முடியாதா? அது என்ன, இப்போ பினராயி விஜயன் வந்து பிஜேபி ஏஜென்ட்னு பேசுவீங்களா? அது பேசலாங்க. அது அவர் திருப்பி அடிக்கிறாரு. காங்கிரஸ் பிஜேபி ஏஜென்ட்னு அவர் திருப்பி அடிக்கிறார். அவர் பேசிக்கிறாருன்னு வைங்களேன். ஆனால் இவங்க அப்படிதான். இவங்க வந்து நன்றி கூடியவங்க இல்லை, நம்பிக்கை கூடியவங்க இல்லை. நல்ல வேலை அந்த சோனியா காந்தி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தேர்தலில் திமுகவை காப்பாற்றி விட்டாங்க. அடுத்த தேர்தலெல்லாம் அந்த மாதிரிலாம் உடம்பு இதே சரியோட இருக்கும், அதே அலைன்ஸ் வரும் கிடையாது. அடுத்த தேர்தலில் இந்த கிரீஷ் ஜோடங்கர்லாம் வந்தானா முதல்லயே செருப்பால் அடிச்சு ஓட விட்டுருவாங்க. இந்த தேர்தலையே ஓட விடுவாங்க. வர சொல்லுங்களேன், ராகுல் காந்தி ஏன் வர மாட்டாரு? கேரளாவுக்கு வர்றாரு, கேரளாவுக்கு கேம்பெயினுக்கு வர்றாரு. ஏன் தமிழ்நாடு எவ்வளோ தொலைவு கேரளாலேருந்து? திருநெல்வேலி பார்டரும் கேரளா பார்டரும் எவ்வளோ இருக்குது? கேரளாவோட லேண்ட் லாக்டு ஒரு அரௌண்ட் 400 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. ஏன் வர முடியாது? இதை தாண்டி திமுக கட்சிக்குள்ள கமல்ஹாசனுக்கு வந்து இடம் கொடுக்காதது, அது இல்லாட்டினா அவர் விட்டு கொடுத்ததா சொல்கிறாரு. ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை அவர் கேட்டிருக்கக்கூடிய, அவர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வகையில் அவருக்கு இடத்தை அளித்திருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு திமுக கட்சிக்குள்ளேயே, திமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க. இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 175 இவங்க போட்டி போடுறது, அதில் நிறைய பேரை உதயசூரியன் நிற்க வச்சிருக்காங்க. அதான் உதயசூரியன் எல்லாம் சேர்த்திங்கன்னா 175க்கு மேலே வருது. இது வந்து திமுக கொஞ்சம் இவ்வளோ பெரிய, நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக தேமுதிக உள்ள கொண்டு வந்து காங்கிரஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் எல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் அடித்தது யாருன்னா கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் தான் அடிச்சிருக்கீங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸஸ், அதாவது உங்களுக்காக நம்ம அம்மா மாதிரி ஐடியாலஜிக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள், ஒத்து பயணிக்கக்கூடியவர், அவங்கள அடிச்சிருக்கீங்க. நீங்கள் தேமுதிகவை தூக்கியிருக்கீங்க. தேமுதிகலாம் 1925 கட்சி ஆரம்பிச்ச கம்யூனிஸ்டுகளுக்கு சமமாவாங்களா? நூற்றாண்டு கண்ட கட்சிக்கு சமமாவாங்களா? கிரீஷ் ஜோடங்கரும் ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்டுகள் முன்னாடி நிற்பாங்களா? அவங்களோட தியாகத்துக்கு மரியாதை இல்லை, இது கிடையாது. அதே மாதிரி தான் கமலஹாசன். பாவம், அவர் சொல்கிறாங்க ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக வந்துட்டார் போனார்னு. அவர் பிடிச்சதுனால தான் வந்திருக்காரு. வெறும் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஓட்டு வாங்கியிருக்காரு. 5%க்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரோட ட்ராக் ரெக்கார்டு 5%க்குன்னா 0.5%க்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. 5%க்கு மேலே ஓட்டு வாங்கல அவருக்கு, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, உங்களோட ஒத்து போகிறவன் இழிச்சவாயன்னு நினைக்கிறீங்க. இப்போது அவங்க பையன் பேசுகிறாரு, நாங்கள் கேப்டன் குடும்பம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, எப்படி பண்ணிச்சு தெரியுமா? போய் பாருங்கள், புயலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்கோம்.
கேப்டன் குடும்பம். இப்போ ஆண்டாளகர் கல்லூரியை வித்துட்டு அது வந்து நகருக்கு மதுராந்தகம் பக்கத்தில். இப்போ இவங்க மெடிக்கல் காலேஜ் கட்டுறது வந்து புழலுக்கு பக்கத்தில், சென்னை நகரை ஒட்டின பகுதிகளில் கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ். ரைட்டா? இவங்க என்ன பண்ணாங்க, என்ன சம்பாதிச்சாங்கன்னு, இப்போ இந்த போரூர் பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. போரூர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஏரியா, எவ்வளோ ரியல் எஸ்டேட் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஏரியாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோடியாக கொள்ளை அடிக்கிறது, பச்சையாக பேரம் பேசுறது, அரசியலில் அநாகரிகமாக நடந்துக்கிறது அவங்களுக்கு மரியாதை. அரசியலில் தியாகத்தை மட்டுமே மெழுகுத்திரியா உருக்குன்னு நல்லக்கண்ணுடைய கட்சிக்கு நீங்க வீர வணக்கம் செவ்வணக்கம்னு போட்டீங்களே, அது மட்டும் நடிப்பா சார்? அது தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம், அது என்ன சார் ஆக்டிங்கா சார்? 5 சீட்டு கொடுக்குறீங்க இவங்களுக்கு, கொடுக்குறீங்க. விசிகா தமிழ்நாட்டில் கலந்துக்காத பிரச்சனையே கிடையாது. அது ஸ்ரீமதியா இருக்கட்டும், இல்லை லேட்டஸ்டாக நடந்த ஆகாஷ் படுகொலையாகட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க கலந்துக்கிட்டு உங்களுக்காக நின்று இருக்காங்க, நியாயத்தை பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெறும் 8 சீட்டு, அதுவும் பாண்டிச்சேரியில் ஒரு சீட்டு கொடுத்தா அவன் மதிக்கவே இல்லை. கிரீஷ் ஜோடங்கர் ரைட்டா, அங்கே கூட்டணியே இல்லைன்னு கே பாலகிருஷ்ணன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, என்ன வகையில் அரசியல் நியாயம் இதெல்லாம்? உங்களை நம்பி உங்களோட கொள்கைக்காக நிற்கிறவங்களை எல்லாரையும் நீங்கள் அடிப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து காயத்தை ஏற்கணும். ஏன் திமுகவுடைய சீட்டு ஒரு 5 சீட்டு குறைச்சிருந்தான்னா, ஒரு 5 சீட்டு திமுக சீட்டை குறைச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஏற்கனவே நின்ன தொகுதியே கொடுத்துருந்தா கூட ஒரு மரியாதை தானே. 6 சீட்லேருந்து 5 குறைக்கிறீங்கள, நின்ன சீட்டே நான் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம், அவங்களுக்கு 6 சீட்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னான்னா, அவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்துட்டு விசிகாக்கு வெறும் 8 சீட்டோட மையப்படுத்திட்டு லாஸ்டா வைக்கிறீங்க பாரு செக்கு, 10 சீட்டு தேமுதிக. இது ஏமாத்து வேலை தானே, இது ஏமாத்து வேலை தானே. இதுவா வீர வணக்கம் செவ்வணக்கம்? இல்லை. ஸோ இது வந்து திமுகவால் முடியல, அவங்க ஒரு ட்ராப்ல மாட்டுறாங்க. ட்ராப்ல மாட்ட வச்சது யாரு? அண்ணன் ராகுல் காந்தியும் கிரீஷ் ஜோடங்கரும். அவங்களுக்கு தான் அந்த பெருமைகள் சேரும். சரி, இவற்றையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் களத்தில் ஒன்றாக பயணித்து வெற்றி பெறுவதற்கான அந்த கொள்கை பிடிப்பு அப்படின்றது அது வந்து வழி நடத்தும் அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பா, அதில் வந்து மாற்று கருத்தே இருக்காது. காயங்கள் எதுவானாலும் தாங்கி வந்து, இப்போ நம்ம அம்மாவுக்கே ஒரு காயம் பட்டுச்சுன்னு வச்சுக்க, அந்த இடத்துல புள்ள போராடுதுன்னா அம்மா என்ன பண்ணுவான்? தன்னோட காயத்தை மறந்து புள்ளையோட காயத்தை பார்ப்பல. அந்த மாதிரி தோழமை கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, இவங்கெல்லாம் வந்து காயப்பட்டிருக்காங்க. ஆனால் பதவுசாக இருக்காங்க. சிங்காரி டான்ஸ் ஆடுறதுக்கு 500 ரூபாய் பெட்டு கட்டின மாதிரி தேமுதிக. அதெல்லாம் பார்த்துட்டா வேற வழி இல்லை. அவங்களுக்கான இந்த சுச்சுவேஷன் புரியும். ஸ்டாலின் ஏன் அதை செஞ்சாருன்றதை அவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் பார்த்து அவங்க ஈடுகட்டி ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.